சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. திருப்பி நான் கேக்குறேன், இந்தியா போகுமா? ஏன்டா என்னடா பண்ணுவாங்க? போவாங்கடா, துபாய் ஆடுவாங்கடா. ஐசிசி இந்தியா இல்லாம டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண முடியாது. அப்புறம் சிசி தான், ஐசிசி இருக்காது. நீங்க ஒன்றனா சைடுன்னு சொல்லிடுறீங்க. 3 மேட்சும் தேவர் இன் வின்னிங் பொசிஷன் சீக்கா. ஆனா இன்னத்த வின்னிங் பொசிஷன் 15.1 காமி போறோம் ஸ்கோர் போர்ட்ல. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. Campa தான். Brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. சரியான ஒரு மேட்ச் பார்த்தோம் சீக்கா. அன்பிலீவபிள் மேட்ச்னா நேத்திக்கு தான் ஒரு அன்பிலீவபிள் மேட்ச். ரிங்கு சிங் அண்ட் சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் 2 ஓவர் போட்டு இந்தியா மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க வித் அ பால். வாட் அ டிசிஷன் பை சூரியகுமார் யாதவ், வாட் அ கிராண்ட் கூஃப் அப் பை ஸ்ரீலங்கா. எப்படிடா இந்த மாதிரி ஒரு மேட்சை தோக்க முடியும்னா எப்படின்னா காமிச்சிருக்காங்க நேத்திக்கு. சூப்பர் ஓவர்ல போய் 2 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி திருப்பியும் அவங்க இந்தியா ஒரே பால்ல முடிச்சு. பட் ஃபேண்டாஸ்டிக் வின் for Suryakumar Yadav. I thought he captained brilliantly, Chika. I mean, the way and the guts the calls that he took, I thought he was brilliant yesterday. நீ சும்மா அங்க ஒரு பாயிண்ட் நல்லா சொன்ன. ஃபர்ஸ்ட் சூர்யா மச்சான் கங்க்ராட்ஸ் 3-0 அண்ட் தில்லுக்கு துண்டு மச்சான். அவன் பேட்டிங் மாதிரியே கேப்டன்சி பண்றான். அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது டெவியர்ஸ் as a captain ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெசிஷன் மேக்கிங்க்கு இன் லைஃப்லயே டெவியர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் எடுத்துக்கோ. இந்த சமயத்துல இப்படி பண்ணாமா, அப்படி பண்ணாமா, இது பண்ணாமா, அது பண்ணாமா. சில பேர் ஒரு சேஃப் அப்ரோச் எடுப்பாங்க, ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் எடுப்பாங்க. இவன் என்னன்னா, டே மச்சான் ரிங்கு நீ வந்து போலிங் போடுறான்றான். 7 ரன் வின்னும் 6 ரன் வின்னும். இவன் சொல்றான் நான் வந்து போடுறேங்க லாஸ்ட் ஓவர்ன்றான். இந்த பசங்க நான் போலிங் போட்டு பார்த்ததே கிடையாது. இவங்க லைவ்லயே போலிங் போட்டுருக்காங்கன்னு தெரியாது. அவன் ரிங்கு என்னன்னா லைவ்லயே ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு அவன் 90th ஓவர் போட்டு 3 ரன் 2 விக்கெட் கூட ரிங்கு. சரி போறாது போறீங்க. சூரியகுமார் லைவ்ல பால புடிச்சு போலிங் பிராக்டிஸ் கூட பண்ணி பார்த்துல. அவன் என்னன்னா கடைசி ஒரு 20th ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறான், 5 ரன் கொடுத்து அண்ட் சூப்பர் ஓவரா கன்வெர்ட் பண்றாங்க. This is something extraordinary. I mean, this is out of the box thinking. It's not real out of the box thinking. போன மேட்ச் ரியான் பராக் கொண்டு வந்து வேடிக்கை காமிச்சான். இந்த மேட்ச் ரிங்கு சிங் அண்ட் சூரியகுமார். சோ இதுல லாட் ஆஃப் கிரெடிட் should go to the team management, கௌதம் கம்பீர் and the coaches. ஏன்னா எங்க இவங்க எல்லாம் போலிங் கொடுக்குறாங்கன்னா டேவிஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நாங்கெல்லாம் நெக்ஸ்ட்ல போலிங் போட்டு இருப்போம். அப்ப பாத்துருப்பாங்க மச்சான் இவன் டீசெண்டா போடுறானே, இவன் போடலாமே. இந்த மாதிரி தான் நானே போலிங் போட்டிருக்கேன். ரோஹித் சர்மா ஒரு காலத்துல டீசெண்டா போலிங் போடுவான். அதுக்கப்புறம் ஆம் சரியான விட்டா. ரோஹித் சர்மா இஸ் டு போல் ரீசன்ட்லி. வீரேந்தர் சேவாக் பார்த்திருக்கோம். சச்சினாவது இஸ் நாட் அ பேட் போலர். சச்சின் ஒரு டீசென்ட் போலர். இவங்க எல்லாம் போலிங் போட்டிருக்காங்க. சோ இட்ஸ் குட் டு see more of this batsmen who can bowl. அது மாதிரின்றது அங்கதான் மச்சான் என்ன வேணா சொல்லு மச்சான். இந்த ஹாஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ரீலங்கன் பசங்களுக்கு 1 2 3 விட்டா 1 2 3 4 5 6 காலி, 7 8 9 காலி 10 11 டபுள் காலி, ட்ரிபிள் காலி, எல்லாம் காலி. என்னடா இது 3 மேட்சா 15 ஓவர் வரைக்கும் புலி மாதிரி ஆறாங்க. புலி மாதிரி ஆறாங்க. அதனால ஸ்ரீலங்கன் லைன்ஸ் தானே அவங்களோட லோகோல லைன்ஸ் மாதிரி ஆடுறாங்க. 15 ஓவர் 15 பாயிண்ட் கொண்டு வந்தா புசு காத்து அறிக்கிறது. 15 வரைக்கும் ஓடுறாங்க. 15.1 140 for 170 all out. 130 for 161 all out. 110 for 1 லேந்து 15 overs 110 for 1. யா எப்படியா தோக்க முடியும் இந்த மாதிரி ஒரு மேட்ச? தோக்கவே முடியாது. அவன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயசூர்யா வேற உள்ளே கபலாத் பசங்களா டேய் என்னடா ஆடுறீங்க நீங்க டேய். நானே வந்து ஆடிட்டு இருப்பேன் டேய். உங்களெல்லாம் போடுன வாய் வேற விடுறேன்டா. நானே ஆல்ரவுண்டா நான் வந்து ஆடி தொலைக்கிறேன்டா. அவங்க போய் செலக்ட் சொல்லுவான். இனிமே ப்ளீஸ் ஒரு ரூல் கொண்டு வாங்க ஸ்ரீலங்கால. மேனேஜர் கோச் எனி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் கேன் பிளே இன் தி 11 அப்படின்னு போட்டு ஒரு ரூல் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஜெயசூர்யா இந்த வயசுல கொண்டு வந்து கொடுத்தா கூட இந்த போலிங் அடிச்சிருப்பான். அவன் ஒரு பேச்சு சொல்லுவாங்க லாஸ்ட்ல ஜெயசூர்யா. யா பட் நான் எனக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால சீக்கா தி பிலீஃப் தி என்ஜாய்மெண்ட் அந்த இந்தியன் டீம். ஐ மீன் ஒரு எஸ் நம்ம சீரீஸை வின் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம்.
எங்கேயாவது உங்களுக்கு அந்த தாட் வந்துதா சீக்கா, சரி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில தான் ஒரு சிராஜை ட்ரை பண்ணி அவனால அந்த லாஸ்ட் ஓவர் 6 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி குடிக்க முடியும், ஃபியூச்சருக்கு நம்ம பார்க்கலாமே அந்த மாதிரி. ஏன்னா எஸ் இந்த மாதிரி விக்கெட்ல வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிங்கு சிங் இந்த மாதிரி விக்கெட்ல கரெக்டா பண்ணாங்க. ஆன் a good wicket we know for a fact they won't bowl on a good so Ani, maybe but I know it's a very intelligent decision, Ani. no Ball 100% in the end la Ani, you Chika, have to play hard Chika, with the ball. you're not understanding the point. நான் ஒத்துக்கிறேன், செம decision, செம தில்லுக்கு துட்டு, it worked out brilliantly. யாருமே யோசிக்க மாட்டாங்க. அது ஒத்துக்கிறேன், அதுக்கு that I'll give it to you Chika. I am asking ஒரு சிராஜ் மாதிரி bowler கான்ஃபிடன்ஸ், ஏன்னா he bowled really well on the first 2 overs. Maybe on the 1 over he could have also probably done it la, ஏன்னா he bowled well. No, you're wrong. What they did is the right thing. The ball is turning square. 100 Chika, நீங்க புரிய மாட்டீங்க, உங்களுக்கு புரிய மாட்டது Chika. நீங்க மேட்ச் சினாரியோ பாத்தீங்கன்னா புரியுது. நீ என்ன say, if I understood you right completely, let the viewers also think. நீ சொல்றது viewers புரியணும், எனக்கு புரிஞ்சா பாக்குற. நீ என்ன சொல்ல வரேனா, எப்படி இந்த லெவலுக்கு வந்துட்டோம், நம்ம எப்படி 2-1 2-0 வின் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நிலைமையில சிராஜ் கூட உதவாயினா கூட பரவாயில்ல, சிராஜ் வந்து அந்த ஒரு டை இல்லாம இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல போலிங் போடுவாங்க பார்க்கலாம்ன்ற நீ கரெக்ட். ஏன்னா நீங்க கலீலுக்கு ட்ரை பண்ணீங்க, கலீல் காட் ஹிட், சோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே கலீல் அஹ்மத் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னு. சிராஜ் ட்ரை பண்ணிருக்கலாம்ல அதே மாதிரி. மேபி மேட்ச் போயிடா இருக்கு உனக்கு, மேட்ச் விட்டு போயிட்டீங்க. whereas now you're finding new heroes. அனி T20 மேட்ச் என்ன ஒண்ணு அனி, ஒரு 4 ஓவர் இது மாதிரி ஒரு ஓவர் ரிங்கு சிங், ஒரு ஓவர் ரியான் பராக், ஒரு ஓவர் சூரியகுமார் யாதவ், நான் கூட மேட்ச் ஓவர். யூ நீட் டு பிளக் இன் those 1 or 2 overs. இந்த பர்சன் பிளக் இன் பண்றதுல புடிங்கிடுறாங்க விக்கெட்டியே. I think ரியான் பராக் is an out and out all rounder Chika. ஆமாப்பா, நீ ரியான் பராகோட வண்ணம் ஐயோ அப்பா, ஒரு ரியான் பராக் பேச நீ தலை மேல ஏறி உட்காந்துப்ப ஐயோ அப்படி என்னதான் உனக்கு ஃபேன் ஆனியோ அவனுக்கு எப்படி தெரியல. Chika என்ன Chika நேத்துக்கு நீங்க பாருங்க Chika, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து சூப்பரா பேட்டிங் ஆனாரு. நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அவனுக்கு இல்ல பார்ட்னர்ஷிப் தான் நம்ம டீசன்ட் வந்து டோட்டல் டீசன்சி வந்து டோட்டல் இன் ஆல் ஃபேர்னஸ் பட் ஆனா மச்சான் கில் அண்ட் ரியான் பராக் the partnership only helped India to reach that whatever call the total ஒரு கைண்ட் ஆஃப் ஓகே ஃபைட்டிங் டோட்டல். ஆனா மச்சான் சஞ்சு சாம்சன் வந்து காட் ஓவர்றான் சான்ஸ் தான். இனிமே ஐ திங்க் மேட்டர் வந்து சாரி சஞ்சு, நானும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தேன், இனிமே T20 அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறானுங்க. See, I you have to understand. இப்ப எல்லாம் வந்து போறாங்க நீ. See, you are that ரிங்கு சிங் I like ரிங்கு a lot. எனக்கு ரிங்கு சிங் நான் அவ்வளவு சண்டை போட்டது வேர்ல்ட் கப் T20க்கு. பட் என்ன ஆகுது, இந்த மாதிரி சான்ஸா கோட்டை விட்டாங்கன்னா people will say என்னடா இது அடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. See, you have to understand. Recall, top of the mind recall ஒன்னு இருக்கு செலக்ஷன்ல, நீ புரிஞ்சுக்கோ. as a chairman of selectors நான் சொல்றேன், நான் உட்கார்ந்தேன்னா நான் சொல்றேன் எஸ் ஐயோ ரிங்கு விட்டோம், T20 விட்டோமே, நம்ம இப்ப பாக்கலாம்னா இப்ப கடைசியில பாரு ஜிம்பாப்வேலயும் கோட்டை விட்டான் 2 மேட்ச், இங்கேயும் ஒரு 2 மேட்ச் கோட்டை விட்டான். ஜிம்பாப்வேல எல்லா மேட்சும் நாட் அவுட் ஒரு மேட்ச். அனி you are not getting my point. அனி I am a great fan of ரிங்கு சிங் சொல்றேன்டா. I would like to encourage you. நான் சொல்றதே புரியல உனக்கு. இந்த மேட்ச் பாரு, நம்ம என்ன நம்பர் ஆனா நம்பர் 4 ஆனா ரிங்கு சிங் மேட்ச் டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆனா நீ கரெக்ட் பாரு நம்பர் 4 பேட்டிங். இந்த மாதிரி மேட்ச் ஐ திங்க் நான் வந்து இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு கொடுப்பேன் Chika. இல்ல இந்த மாதிரி சொல்றீங்க, இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க ஒரு ஒரே ஒரு செகண்ட் Chika, நீங்க ஒரு கிரிக்கெட்டரா இருந்திருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி சினாரியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, டே ஒரு லைனா ஒரு 4 மேட்ச் சான்ஸ் கொடுடா நம்பர் 4ல, ஒரு மேட்ச் நீங்க நம்பர் 4 ஆட வைக்கிறீங்க, இன்னொரு மேட்ச் என்னன்னா நம்பர் 9ல ஆட வைக்கிறீங்க, நம்பர் 8ல ஆட வைக்கிறீங்க. அவர் பேட்டிங் ஆடி அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் அவர் அடிச்சப்பறலாம் அவர் வந்து லைஃப் லாங் சர்டனிட்டியா இருந்திருக்கணும். 20-4 இந்தியா, அப்போ ஆஸ்திரேலியாவோட 30-4 நம்ம அங்கே இருந்து அடிச்சாரு. he has done it. One odd failure here and there, and immediately we are ready to jump on Rinku Singh saying, "Oh, I'm not jumping on Rinku Singh." புரிஞ்சிக்க மாட்டேன்றடா, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஆப்பே விட கூடாதான்னு இருக்கேன் அவனுக்கு. I'm advising you. Very difficult wicket to bat on Chika. ஒத்துக்கிறேன்டா நீ, நான் ஒரு ரிங்கு ஃபேன். I'm talking pro ரிங்கு. I'm not talking anti ரிங்கு. I'm talking pro ரிங்கு. இந்த மாதிரி ஆகச்சு நீ புரிஞ்சுக்கோ. நீ நெக்ஸ்ட் செலக்ஷன் வச்சு ஒரு மேஜர் செலக்ஷன் வச்சு இப்ப என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, வாட் இஸ் ஸ்கோர், ஒரு பேஜுக்கு சொல்ல வரா நீ. ஒண்ணுமே இல்லை, நேற்று அடிச்சு சுத்தி ஒரு மட்டமான ஷாட் ஆனா அந்த ஷாட் மட்டமான ஷாட், அதுக்கு தான் சொல்ல வரான். நீ கெட் அவுட் குட் பால் டர்னிங் எட்ஜ் ஆகி பின்னாடி அவுட் ஃபேர் இனஃப், யுவர் ஐ இஸ் நாட் செட், சுத்தி அவுட் ஆறான் வானான்றேன். நீ சொல்ற மாதிரி ஐ கிவ் இட் டு யூ ஆன் 1 பாயிண்ட். நீ ஒரு மேட்ச் 4 அனுப்புறீங்க, ஒரு மேட்ச் 6 அனுப்புறீங்க, ஒரு மேட்ச் 9 அனுப்புறீங்க, அபத்தம்.
பாவம் டேலண்டட் பாய். மச்சான் நான் சண்டை போட்ட மாதிரி ரிங்கு சிங் சண்டை போட்ட மாதிரி எவனும் சண்டை போட்ட மாட்டான் T20 வேர்ல்ட் கப்புக்கு. உலகமே ஆடி போயிடுச்சு நான் போட்ட சண்டையில. நான் எடுத்தா ஒரு ஸ்ட்ராங் வியூ தான் எடுப்பேன். இப்ப கூட ப்ரோ ரிங்கு, ஐ எம் டாக்கிங் இன் ஹிஸ் டிஃபென்ஸ் ஆர் ஃப்ரம் ஹிஸ் what you call caring point of view. என்னடா ரிங்கு சான்ஸ் கோட்டை விடுறியடா, ஓகே லெட் மீ புட் கிடைக்கிற சான்ஸ் விடாதடா மச்சான், இந்த பசங்க அப்புறம் பாடுறா வெயிட் பண்ணிட்டு பாட தூக்கிடுவாங்கடா, ஜாகிரதையா இருடா சொல்ல வரேன், வேற எதுவும் இல்ல. சஞ்சுக்கு அது என்ன சொல்ல வந்தேன், சஞ்சுக்கு விட்டா பாரு சான்ஸ், கோட்டை விட்டான் பாரு. இப்போ கோட்டை விட்டான் சஞ்சு. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், சஞ்சு கோட்டை விட்டான். இனி அவன் கஷ்டப்படுவான் சஞ்சு வரத்துக்கு திருப்பி உள்ள. லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர். ஐ மீன் ஹீஸ் அகைன் திருப்பி என்ன பண்ணுவான், ஐபிஎல் டபா டிபில் அடிப்பான், ஐபிஎல் அடிச்சு இனிமே பிரயோஜனம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டேல கோட்டை விட்டான். ஆல்ரெடி அவன் ஒன் டேல கைடி விட்டாங்க. ஆமா அவன் செஞ்சுரி அடிச்சான் சவுத் ஆப்பிரிக்கால. நீ இதான் சொல்றல, ஒன்னு ஆல்ரெடி வெயிட் பண்ணி தூக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஒன்னு ஆல்ரெடி தூக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க. அப்பயே சான்ஸ் கொடுத்த தூக்கத்துக்குன்றேன். who probably made use of his good chances. வாஷிங்டன் சுந்தர், ஏய் வாஷி பண்ணடா மச்சான், நல்ல வேலை, இடுப்பு வலி, சைட் ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெயின் அந்த ஸ்ட்ரெயின் சொல்லாம வாஷிங்டன் சுந்தர் நல்லா போலிங் போட்டான் நேதிக்கு, நல்லா பேட்டிங் ஆடினான், சூப்பரா பண்ணான் நேதிக்கு மேன் ஆஃப் மேட்ச் நேதிக்கு வாஷிங்டன் சுந்தர், which is very good for வாஷிங்டன் சுந்தர். இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா பண்ணி வந்தான்னு வச்சுக்கோ மச்சான். மச்சான் இந்த ஸ்ரீலங்கன் ஒரு அப்பாட்டகர் சைடு, இது ஒன்றரை பொட்டலம் சைடு, அப்பா செம்ம பொட்டலம் சைடு, ஒன்றரை சைடு. பட் இந்த ஒன்றரை சைடு என்ன பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். நீ அந்த ஒன்றரை சைடு பெர்ஃபார்ம் பண்ணலாம், இந்த ஒன்றரை சைடு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு இதான சொல்றேன் ஜிகா. நீங்க ஒன்றரை சைடுன்னு சொல்லிடுறீங்க, 3 மேட்சும் தேவர் இன் வின்னிங் பொசிஷன் ஜிகா. இன்னத்த வின்னிங் பொசிஷன் 15.1 காமி போறோம் ஸ்கோர் போர்ட்ல. 15 வரைக்கும் அப்படின்னு 15.1 அப்படியே. இது இதெல்லாம் ஒன்றரை சைடு இல்ல, பொட்டலம் சைடு, மகா பொட்டலம். இது எப்படின்னா இங்க 2-3 பொட்டலம் இருக்கு பக்கத்துல. இந்த பொட்டலம் எடுத்துக்கிட்டா, இந்த பொட்டலம் எடுத்துக்கிட்டா, இது பெரிய பொட்டலம் நீங்களே எடுத்துக்க வேண்டிய வியூவர்ஸ். பாவட்ட ஜெயசூர்யா மச்சான், அவன் தான் இந்த 1997 ஸ்ரீலங்காக்கே லைவ் கிரிக்கெட்டே மாத்தினவன் ஜெயசூர்யா. எங்கேந்தோ வந்து லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா ஆரம்பிச்சு வேர்ல்ட்ல டெட்லி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா போய் ஒன் டே வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்து டெஸ்ட்ல ட்ரிபிள் ஹண்ட்ரட்னா அடிச்சு அந்த மாதிரி ஆடின ஜெயசூர்யா. அவன் ஐயோ பாவம், அவன் நினைச்சிருப்பாங்க யார் பேத்த பொண்ணுங்களோ இப்படி ஆடி இருக்கல அப்படின்னு, என்கிட்ட கொடுக்கல நானே ஆடுவேன் அப்படின்னு. அவன் ஜெயசூர்யா உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்றதா, பாவம் சொல்றதா, அழறதா, என்னப்பா பண்ணுவோம் ஜெயசூர்யா, சாரிடா கண்ணா. Anyway, okay, Suryakumar Yadav's captaincy style, Chika. Lot of similar, and the players seem to be enjoying his captaincy, Chika. அதுதான் Chika கிளியரா தெரியுது. அந்த கிரவுண்ட்ல வந்துல ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, ஒரு ஜாலியா இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரியான் பராக் ஆஃப்டர் இஸ் மேட்ச் அந்த இன்டர்வியூல கூட அவரே சொன்னாரு, ஐ மீன் we wanted to have fun even towards the end. அந்த பிரஷர் இருந்தது, ஆனா லாஸ்ட் ஓவர்ஸ் ரிங்குவும் சூர்யாவும் போடும்போது நாங்க இன்னும் எக்ஸைட் ஆயிட்டோம் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றதுக்குன்னு. அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் மகேந்திர சிங் தோனி சீக்கா, ஏன்னா ஒரு திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு அந்த டைம்ல வந்து அவர் வந்து யோசிச்சாரோ. இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ஆடும் போது அவர் வந்து சுரேஷ் ரெய்னா லாஸ்ட் ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாரு 7 ரன். இதே மாதிரி சூப்பர் ஓவருக்கு போவோம். இவர் வந்து இங்க வந்து அவரை போலிங் போடுறாரு, ரியான் பராக் லாஸ்ட்ல யூஸ் பண்ண எல்லா 3 மேட்சும் he used spinners in the depth, Chika. That was his smart thinking actually. ஹேட்ஸ் ஆஃப். நீ சொல்ற மாதிரி சூர்யாட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அவன் அப்ரோச் ஆஃப் பேட்டிங், அவன் அப்ரோச் ஆஃப் கேப்டன்சி, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சூர்யா இஸ் a very lively person. நான் வாட் எவர் லிட்டில் ஐ met him a few times. அவன் lively person. அவனே என்கிட்ட சொல்லுவான், சார் மே டுக் டுக் மே கேள்தான் சார், மே மாட்டான் சார் நான் சொல்லுவான். அவன் இந்த டுக் டுக் பேட்டிங்லாம் முடியாது, அப்ரோச் டுக் டுக் அப்ரோச்லாம் கிடையாது. போடு பட்டு தில்லுக்கு துட்டு பேட்டிங். அவன் அப்ரோச் தில்லுக்கு துட்டு மச்சான். அவன் தில்லுக்கு துட்டு அப்ரோச் தான் இவ்வளவு பெருசாகி in matter of few years time India captain ஆயிட்டான். What he just made his debut in 2021, huh? T20 debut 2020 எடுத்து போனவனே correct. He was upset. 2021 ல debut கடைசி நினைக்கிறேன் இப்ப ரைட். ஒரு சம சேஸ் போவான் இங்கிலாந்தோட, ஒரு 130 அடிப்பான், ஆல்மோஸ்ட் வின்னிங் தி மேட்ச். ஒரு 200 ஆட் சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுப்பான். அதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆளானான். So matter of 2-3 years time he is captaining India, which is amazing. And
the style of captaincy நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். நீ சொன்ன மாதிரி இந்த தோனி எப்படி ஜோகிந்தர் சர்மா கொண்டு மேட்ச் T20 வேர்ல்ட் கப் 2007 வின் பண்ணானோ, இவன் அவனை போட்டு வேணா வின் பண்றான். ரியான் பராகா நீ வின் பண்ணி கொடு, நானே வின் பண்ணி கொடுக்குறேன், இந்த எடுத்துக்கோ ரிங்கு நீ வின் பண்ணி கொடுன்னு. சோ அங்க உள்ள கௌதம் கம்பீர் சிரிச்சிட்டு இருக்கான் பாரு. இவன் விக்கெட் எடுக்க செய்யலாம், கௌதம் கம்பீர் சிரிச்சிட்டு இருக்கான். சோ that goes to show that the dressing room atmosphere is fantastic. ஜாலியா இருக்காங்க. Credit to Gautam Gambhir. He's given Surya the full freedom to go ahead and do what he wants inside the field. 100%. See, Gautam Gambhir is a good man manager. அது எல்லாருக்குமே தெரியும். We all know about it. I mean, the way he handles, he's a good captain. நம்ம பேசியாச்சு. He's a very thinking captain. He knows tactics very well. Gautam Gambhir. Hats off to Gautam Gambhir. Well done, Gautam Gambhir. Superb. என்னன்னாலும் ஒரு பொட்டல சைடா இருந்தாலும் வின் பண்ணும்ல. என்னன்னாலும் வின் பண்ணும்ல. எனக்கு என்ன புரியல, அந்த ஸ்ரீலங்கன் சைடு என்ன பண்ணுவாங்க அவங்க? பாரு, ஹாப்பியான செக்யூர் ட்ரெஸ்ஸிங் வித் வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம். எஸ், அது ஒத்துக்கிறேன் நான். ஐ அக்ரி கம்ப்ளீட்லி. ஐ மீன் தே சீம் டு பி செக்யூர். நான் இப்போ 1 டே சீரிஸ் வரப்போகுது, நெக்ஸ்ட் 1 டே சீரிஸ். அதுல பார்க்கலாம் என்ன பண்ணா. ஸ்ரீலங்காலாம் 20லயே கஷ்டப்படுறாங்க, 50ல என்ன ஆகும் இல்லையா உங்களுக்கு? யா, டெஃபினட்டா அதுல பார்க்கணும் எப்படி கஷ்டப்பட போறாங்க. ஐ மீன் இந்த டாபிக் நான் திருப்பி எடுத்துட்டு வந்தா நீங்க திருப்பி எங்களை எல்லாரும் திட்டுவீங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து இதுல ஒத்துக்க மாட்டாங்க. ஐ ஸ்டில் பிலீவ் Chika. I know Surya had a bad run in the ODIs last couple of years, but I still believe he is too good a player to be missing out in the white ball format itself. ODI la kuda engiyadu I feel we can still find a place for, I feel he would have learned Chika. Surya unfortunately yes, and the ODI is not yet probably clicked. I know he hasn't done well. I know nariya I'm not saying no. He sonna mari Surya Kumar Yadav captaining T20 but not in the ODI side is a very very strange thing. I feel bad for him. I agree. Shivam Dube la one day I think he's far better than a Shivam Dube there Chika. Come on Chika. ஐயோ சிவம் துபேக்கு வந்து லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் தானே விழும் சுபதினம் அப்படின்ட்டு அது லாட்டரி சீட். அதுல யாரெல்லாம் லாட்டரி பார்க்கலாம். அதுல லாட்டரி வந்து சிவம் துபே கொஞ்சம் லாட்டரி, ரியான் பராக் ஒரு செமி லாட்டரி, அப்புறம் வந்து ரியான் பராக் செமி லாட்டரியே கிடையாது Chika. சும்மா ஏதாவது பேசின்னு இருக்காங்க. செம்ம டேலண்ட் Chika. நீங்க பார்க்கவே மாட்டீங்க. 22 வயசுல எல்லாமே பண்றான். bowling ஆஃப் ஸ்பின் போடுறான், லெக் ஸ்பின் போடுறான். crucial timeல பேட்டிங் வந்து நம்பர் 7ல he is ஐயோ என்னடா இப்படியா? யா Chika, you see talent and you promote talent. நீங்க எப்படி நீங்க வந்து அந்த டைம்ல வந்து சேவாக் வந்து நீங்க அப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி I see a lot of special qualities in Riyan Parag. There is no comparison. There is no comparison. Please don't get me wrong. I am saying சிவம் துபேக்கு லாட் மச்சான். சிவம் துபே அது ஓகே Chika. அதுக்கு you can have a fair argument, but Riyan Parag correct. Sanju Samson surely deserved. அவர் வந்து கன்ஃபார்ம்டா சூரியகுமார் யாதவ்ல சூரியகுமார் சஞ்சுலாம் ஒன் டேல கொண்டுனா குரூப் பண்ணா see the future of one day நல்லா இருக்கும். யாரும் கிடையாது. எனிவே பார்க்கலாம். இது இந்த ஸ்ரீலங்கன் சைடு ஒரு அப்பாட்டக்க சைடு. சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குல்தீப் எஸ் வெரி குட். அர்ஷ்தீப் எஸ். அக்ஷர் பட்டேல் பட் ஜடேஜா ஐம் வெரி சர்ப்ரைஸ். கரெக்டா ரெஸ்டன்ட்றாங்க. ஜட்டு இருந்திருக்கணும். பார்க்கலாம். ஓகே. ரிட்டர்ன் ஆஃப் கிங் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவங்க எப்படி Chika இப்போ அவங்க ஷோரை இப்ப பாத்துருப்பாங்க. How does their mindset change Chika? For the first time they're not going to be playing all 3 formats. அவங்க 2 format தான் ஆட போறாங்க. Last time actually it created a big controversy. You saying you will be very surprised if Rohit Sharma plays till the 2027 World Cup. நான் தொப்புன்னு விழுந்துறேன்னு பார்த்தா அவங்க அப்படியே ரிவர்ஸ்ல போட்டாங்க. எல்லாத்தையும் நான் என்ன போடுவாங்க சொல்லு பார்க்கலாம். நான் கான்ட்ரோவர்சிலாம் கிரியேட்டே பண்ணேன். 2027 World Cup நான் தொப்பு நான் விழுந்துருவேன்னு போட்டா அவங்க ஏதோ அப்படியே மாத்தி போட்டாங்க. I cannot help it if people misconstrue and so why can't he play till the 2027 World Cup Chika? Yani Rohit Sharma, as you all know, as we have all been talking, one of the greatest players of white ball cricket ever. One of the greatest ever be சொல்லலாம். The 2019 World Cup அவன் அடிச்சா மாதிரிலாம் அவன் அடிக்க மாட்டான். 5 செஞ்சுரிலாம் அந்த மாதிரி ஒயிட் பால் அவன் அடிச்சா மாதிரி அவன் அந்த ஷிஃப்டிங் கியர்ஸ் ஒன் டே கிரிக்கெட் அவன் ஷிஃப்டிங் கியர்ஸ் மாதிரி லைஃப்ல யாருமே பார்த்து கிடையாது. That still wasn't his best World Cup Chika. If you ask me what he did in the 2023 World Cup, I don't think anybody else could have ever done that for India. அது ஒத்துக்கிறேன் நான். The shifting of gears அவன் பண்ற மாதிரி யாரும் why can't he play? Come on Rohit Sharma fan army, I am with you. Let's ask Chika. How can he say that? டேய் இப்போ என்ன புடிச்சு வாங்கிட்டு இருக்க? ஆமா பின்ன நான் என்ன சொல்ல வரேன்னா I am not saying he can't play.
I'll be surprised சொல்றதா துப்புன்னு சர்ப்ரைஸ் தான் நான் சொல்ல வந்தேங்க. அது நான் வந்து அத நான் இனிமே என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லுவேன். பட் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் பேசப்படி தான் நான் பேசுவேன். யார் என்ன வேணா ஷுவரா ஆட போறாரு, ஷுவரா கப்ப தூக்க போறாரு. நீங்க பாருங்க. அத பத்தி நல்லதுதான்டா இந்தியாவுக்கு. அவன மாதிரி ஷிப்பிங் கிவர்ஸ் யாரும் பண்ணி பார்த்தே கிடையாது சொல்லிட்டேன். 3rd 4th 7th 10th இப்பெல்லாம் 12th கியர் ஆடிட்டு இருக்கான் கிரிக்கெட். அவன் நிறைய ஒன் டேஸ் தான் பாக்குறான். எஸ்பெஷலி இந்த 15 ஓவர் தாண்டான்னு வச்சுக்கோ, அவன் கியர் வேற ரேஞ்சில மாத்துவான். பண்ற மாதிரி யாரும் பண்ண முடியாது. Okay, now let's get to the crux of it. Obviously அவங்க பில் பண்ற டீம் இப்போதைக்கு வந்து என்ன பண்ண பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் அனி they'll go by first targets அனி. நீ சும்மா 20 times World Cup கோயிக்கு இருக்க. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ஃபர்ஸ்ட் அது வெயிட் பண்றாங்க. I mean சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஃபர்ஸ்ட் டார்கெட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி அடிக்கணும்? that is in February March வர போகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி திருப்பி நான் கேக்குறேன், இந்தியா போகுமா? ஏன்டா என்ன பண்ணுவாங்க? போவாங்கடா, துபாய் ஆடுவாங்கடா. ஐசிசி இந்தியா இல்லாம டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண முடியாது. அப்புறம் சிசி தான், ஐசிசி இருக்காது. அது பேர் சிசி தான். ஐசிசி இந்தியா இல்லாம ஆட முடியாதுங்க. இந்தியா இல்லாம டோர்னமெண்ட் நடக்காதுடா. சோ துபாயில போய் ஆடுங்கன்னு வாங்க, இல்லைன்னா அபுதாபியில போய் ஆடுங்கடா, ஷார்ஜா எங்கோ ஆட்டு போவாங்க. அவ்வளவுதான். இந்தியா என்ன பெரிய லபக்குன்னு அப்படி எகிரி குச்சா கராச்சில இருந்து துபாய், எகிரி குச்சா கராச்சில இந்த மெட்ராஸ் பாம்பே டெல்லி மாதிரி தான் கராச்சி துபாய்ன்றது. என்ன இப்போது? சரி, இன்னொரு பாயிண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னா, சீரீஸ் முன்னாடி நீங்க வந்து பத்தும் நிசாங்கா பத்தி அப்படி பேசுனீங்க. எண்ட்ல பத்தும் நிசாங்கா எப்படி ஆடினாருன்னு காமிச்சார் பாத்தீங்களா? உங்ககிட்ட பார்த்தேன் அடிச்சா ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன்டா. பட் யூ ஆர் நாட் கெட்டிங் மை பாயிண்ட். யூ நோ வாட் ஸ்ரீலங்கன்ஸ் மிஸ்ட். தி ட்ரூத் இஸ் தட் பத்தும் நிசாங்கா கன்சிஸ்டன்ட் ஆனா அது வேற விஷயம். Because he is using his pull shots very well, he is using his whatever that strength. யார் தெரியுமா ஒன் டே கிரிக்கெட் பட் ஏன் ரோஹித் சர்மா டேஞ்சரஸ்? நீயே சொன்ன ரோஹித் சர்மா சொன்னல இந்த போர் நேரா போல அடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோ போலருக்கு. அங்கதான் போலர் பிதரும். நீங்க வந்து எல்லாம் நல்ல பாயிண்ட் நல்லா மாத்துறீங்க. வாட் ஸ்ரீலங்கா மிஸ்ட் வாஸ் a good middle order batsman. எனக்கு என்ன புரியலனா, சமீர விக்ரமா அவனை ஏன்பா ஆட வைக்கல? அவன் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்சும் ரன் அடிச்சிருந்தான். அவன் நம்பர் 4ல ஒரு சாலிட் பேட்டர். அவனை விட்டு எவன்லாமோ ஆட வச்சு ஸ்ரீலங்கா T20 சைட்ல அட்லீஸ்ட் இந்த ஓடிஐ சைட்ல he is there. So hopefully they can do something in the ODI side, but I still feel ஸ்ரீலங்கா நேத்திக்கு வந்து பத்திரானா இன்ஜூர் ஆனது டெஃபினட்டா காஸ் ஆச்சு. சரிதா ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நேத்திக்கு ஐ அம் சாரி டு டெல் யூ சீகா, that was as a captain you're supposed to take responsibility சீகா. நீங்க வந்து I was shocked to see that he's shying away from responsibility. லிட்டரலா ஓடுன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல அனுப்புறதுல கரெக்ட். அஸ்லங்கா தான் ஆடிடுவான். அஸ்லங்கா அதான் முடியாதவரு. அவன் எது கேப்டனா போட்டாங்கன்னே தெரியாது. ப்ராப்ளம் ஸ்ரீலங்கன் அவங்களோட இதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. அந்த போர்டுக்குள்ள நிறைய ஸ்ரீலங்கன் போர்டுல என்ன நிறைய இருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மள பத்தி கமெண்ட் ஆன் இட். பட் உனக்கே தெரியும், திடீர்னு மாத்துவாங்க, திடீர்னு போர்டு மாத்துவாங்க, திடீர்னு கேப்டன் மாத்துவாங்க. so many things going on. so மேபி அங்க ஸ்டெபிலிட்டி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த அவங்களோட எப்படி நம்ம பிசிசி எல்லாம் ஸ்டேபிள் அசோசியேஷன், அதனாலதான் உனக்கு பில்டப் பண்ண முடியுது. அந்த ஸ்டெபிலிட்டி வந்தா மேபி they will be able to do a lot of things. மேபி கைஸ் லைக் அர்ஜுனா ராணாதுங்க எல்லாம் வந்து ஒரு சீரியஸ் பொசிஷன் எடுத்து பண்ணாங்கன்னா, அர்ஜுனா ராணாதுங்க இந்த இவங்க எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, the greats of ஸ்ரீலங்கன் சும்மா நீங்க பாட்டுக்கு அது இது நிறைய பேசியாச்சு. நம்ம ஸ்டெபிலிட்டினா என்ன? ஸ்டெபிலிட்டினா மணி இஸ் ஒன்லி ஸ்டெபிலிட்டி. மணி ஒன்லி கிவ் ஸ்டெபிலிட்டி. நத்திங் எல்ஸ் கிவ் ஸ்டெபிலிட்டி டு தி போர்ட். வாட் எல்ஸ் வில் கிவ் ஸ்டெபிலிட்டி? தே நீட் மணி. so they are struggling right now because the funds of the boards is not that high as it used to be. அத பத்தி I'm not really அது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு. no I disagree with அனிருத்தா. no there's a problem with the board அப்படி இப்படின்னா போட்டுட்டாரு. so I don't know what how to reply to. அதான் ஒரு ஆள் உங்களோட டிஸ்அக்ரி வித் அனின்னாங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு 100 பேர் வந்து I agree with அனிருத்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பேஜ் சொல்றேன் I don't know the truth என்றடா. அனி எனக்கு தெரியாது. It's not truth. These are numbers that are there for you to see, Chika. This is not truth. These are facts. These are numbers that are there for you to see. What the ICC revenue breakup is, what the breakup is, how much that actually goes to an association, how cricket is run. Apart from that, neenga as an association, how much can you pull in? Neenga evlo pandreenga? The amount of money India makes out of their TV rights, no other team or no other country apart from Australia and England, nobody else is even 1/10 of where India is. So that there itself is a difference. Anyway, moving on from that, Chika, last but not least,
இந்த ODI சீரீஸ்ல what are you looking forward to most? What I'm looking forward to is now the Virat Kohli, Rohit Sharma make அவங்களோட momentum keep up பண்ணி போயிட்டே இருப்பாங்க for the Champions Trophy, which is very very important. And I like to see Rishabh Pant coming back in a full or gungo action. Rishabh Pant, KL Rahul. KL Rahul batsman, macha. KL Rahul batsman will continue, my dear friend. Virat Kohli 3, KL Rahul 4, Rishabh Pant 5. அப்படிதான் இருக்கும் என்னோட பேட்டிங் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அப்புறம் ப்ராபபிலி 6ல வருவானா இருக்கும். KL ராகுல்லாம் 50 ஓவர்ஸ் ஆட முடியாது மிஸ்டர். ரோல்ஸ் ராய்ஸ் வாணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. உனக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஆஸ்திரேலியா போற, டெஸ்ட் மேட்ச் எல்லாம் போற, அதுக்கப்புறம் திருப்பி வேர்ல்ட் கப்ல போனா ரோல்ஸ் ராய்ஸ், KL Rolls has to be that. The classic KL Rolls has to be there. Anyway, sorry, what are you looking forward to? Matches அவன் தான் மச்சான் வின் பண்ணி கொடுப்பான். Apart from Rohit Sharma, Virat Kohli, டென்ஷன் மேட்ச்ல அவன் தான் பண்ணி கொடுப்பான். ரோல்ஸ் ராய்ஸ் தான் வருவான். ரோல்ஸ் ராய்ஸ்க்கு எல்லா கேம் ஆட முடியும் அவனால, கேஎலால. சரி, anyway, moving on, Chika. Let's lighter touch up on all the IPL rumors that are going around. There are a few that is going around. Everybody is talking about the retentions. ஏன்னா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வந்துரும். One of the either news reports is that BCCI to take measures to avoid last minute withdrawals by foreign players. இது வந்து நிறைய நடந்திருக்கு சீக்கா. ஏன்னா சில ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இல்ல, உண்மை இதுதான், அவங்க ஏத்த பிரைஸ் அவங்களுக்கு கிடைக்கலன்னா, I don't want to name the players, அவங்களுக்கு ஏத்த பிரைஸ், if they feel they have not gone for a good price in the auction, they have pulled out of the IPL auction. It happened last year. So BCCI should actually clamp down on it. I feel இப்போ வந்து நீங்க ஒரு foreign player how do you correct this? You tell the player, you should be strong enough to say, if you leave, நீங்க வந்து Chika, if you are committing to the IPL and you are committing to the IPL auction, it is not in your power. உங்களோட பவர்ல வை, நீங்க $50,000 போலாம், இல்லாட்டி நீங்க வந்து 10-15 crores 20 crores 25 crores போலாம், இல்லாட்டி நீங்க அன்சோல்டா கூட போலாம். உங்க கையில கிடையாது. நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க IPL ஆடணும்னு, நாங்க வந்து ஃபார்ம போடுறோம், நீ இல்லையா? உன்னை தவிர வந்து 200 ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க who are ready, who want to play IPL. ஆனா நீ வந்து ஒரு பெரிய பிளேயரா இருந்த, இல்ல எனக்கு வந்து நீ இவ்வளோ பைசா கொடுக்கலன்னா நான் வர மாட்டேன்னா, then BCCI should be strong enough to tell them to mark those players and tell them next time you will not be allowed into the auction. That's fairness, right? உங்களை unless and otherwise there is a real injury problem or நிஜமாவே ஒரு இஷ்யூவா இருந்ததுன்னா then okay. நிறைய வாட்டி நீங்க பாத்துருக்கீங்க பர்சனல் இஷ்யூனால நான் வரலன்னு எவ்வளவு பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹாரி புரூக் இந்த வாட்டி வரல பர்சனல் இஷ்யூனால. இந்த வாட்டி ஹசரங்கா, நீங்க ஹசரங்கா பாத்தீங்க அவர் பண்ணுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு, ஜாலியா புல் அவுட் பண்ணிட்டு போயினே இருந்தாரு. So it is the actions of இதுதாங்க அதேதான். So இந்த மாதிரி players, I didn't want to name them, but Jason Roy did it because they didn't get the price that they thought they would get. See, then what your right says that then I think obviously the most importantly, power IPL teams and the plan பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. Exactly. அதனால லாஸ்ட் மினிட் ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்காது. இப்போ நீ எடுத்துற அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்காது. then the team அந்த ஃபார்மேஷன் காலி ஆயிடுது. ஸோ அதனால I defend the IPL teams approach. Yes, நீ சொல்ற மாதிரி நீ லாஸ்ட் மினிட் if it is a genuine cause of injury, fine. நான் பைசாக்கு நான் போல இல்ல பண்ண வரனா அடுத்த வருஷம் நீ சொல்லி அடுத்த வருஷம் நீ ஆக்ஷன் இருக்க முடியாது, போட்டு நீ பண்ணணும். make a proper ruling that then you will see எந்த பிளேயர் அது பண்ண மாட்டான். நீங்க அந்த மாதிரி நீங்க I know it's a strong இது, but it has to be done, Chika, because யோசிச்சு பாருங்க, just ஒரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களோட டீமே அவங்களோட ஃபார்மேஷன் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, நாங்க ஹசரங்கா தி ஆல்ரவுண்டர், மாக்ரம் நிறைய ஆடினாங்க, ஹசரங்கா தி ஆல்ரவுண்டர் வச்சுதான் அவங்களோட டீம் ஃபார்மேஷன் நடத்திருப்பாங்க. ஆனா ஹசரங்கா லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து பிரைஸ் கிடைக்கல, நான் 1.5 crores தான் போட, நான் முன்னாடி வருஷம் 10 கோடிக்கு போயிருந்தேன், நான் வரல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வராம இருந்தானா. see, we don't know whether he didn't come for that, but we all know he was fit enough, but he didn't come. அதே மாதிரி தான் அலெக்ஸ் ஹேல்ஸ் and Jason Roy and Harry Brook said I have a personal issue, but when you do that, ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு certain amount of பைசா உங்களுக்கு வச்சு உங்களை எடுத்துட்டாங்க and they were able to get you at the cheap, but then you are denying them the opportunity la. So it becomes most important, it's not the question of money, it's a question of the team combination. Then the team combination changes.
So அதனால they have to go for replacement and the combinationக்கு சம்பந்தமே இல்லாம வரும் அப்புறம். ஆமா சிக்கா, சிம்பிள் எக்ஸாம்பிள் சிக்கா, எனக்கு வந்து ஜேசன் ராயோ இல்லாட்டி அலெக்ஸ் சேல்ஸ் மாதிரி ஒரு ஓபனர் வந்து எனக்கு வந்து நான் 1 கோடிக்கே வாங்கிட்டேன்னா எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா நான் இப்போ ஒரு பட்ஜெட் பண்ணி வச்சிருப்பேன்ல, எல்லா டீமும் ஒரு பட்ஜெட் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ஓபனருக்கு நம்ம இவ்வளவு போலாம், இதுக்கு வந்து நம்ம இவ்வளவு போலாம், நீங்களே இருந்திருக்கீங்க ஆப்ஷன்ல. சோ அந்த ஓபனர் வந்து உங்களுக்கு ஒரு லெசர் பிரைஸ்ல கிடைக்கும் போது ஓகே நான் இவங்க கிட்ட நான் 4 கோடி சேவ் பண்ணிருக்கேன், இந்த 4 crores மேபி யூ கேன் யூஸ் இட் மோர். இப்போ ஒரு பிளேயர் வந்து உங்களுக்கு வேணும்னா அவனுக்கு நீங்க அந்த 4 crores நீங்க யூட்டிலைஸ் பண்ண, அப்படிதானே ஆச்சுக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே போகும். I agree with you. See, what as you said rightly, probably they will come with some strict measures unless a genuine fitness issue, last minute injury and the mari issue na fine. But now price cutting pull out panana, it's not right. That is one of the rumors. The other one of the rumors is the retentions. So one report saying we might have 5 retentions, one report saying we might have 4 retentions. Teams could be allowed to retain 5 to 6. Teams could be allowed to retain 2 to 3 uncapped players in an additional slot. So நிறைய retention இருக்கிற மாதிரி இருக்கு. Impact player rule is likely to stay, Chika. But இது எல்லாமே rumors தான் guys. ஞாபகம் வச்சுக்கோங்க. There might be one RTM, ஒரே ஒரு ரைட் டு மேட்ச் கார்டு தான். The auction purse could be increased to 130. நம்ம லாஸ்ட் ஷோல பேசியிருந்தோம். One of the rumors is that it could be increased to 130 to 140 crores. Mega auction might happen after every 5 years. இதுக்கு முன்னாடி every 3 years இருந்தது. They want to extend it to 5 years, which is fair enough. You want longevity, continuity, but 4 years would be the best ideal number in எனக்கு தோணுது சிக்கா மெகா ஆக்ஷனுக்கு. அனி எனக்கு தெரிஞ்சு 4 years 3 to 4 years மேல வச்சு கூடாது. ஏன்னா அப்பதான் உனக்கு நியூ டேலண்ட் கிடைக்கும், நியூ பிளேயர்ஸ் வருவோம், ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். மெகா ஆக்ஷன் அப்படின்னு வரும். அந்த மினி ஆக்ஷன்ல கச்சாமச்சான்னு வாங்குறாங்க, அதனாலே அப்படியே போயிடுவாங்க. என்னன்னு தெரியல, இது என்ன போகுது எப்படின்னு தெரியல. பட் 5 to 6 plus 3 domestic players, uncapped players plus one right matchனா அதுலயே 11 வந்துருது உனக்கு. அதுலயே 11 வந்துருது. Rumors that Chika, we don't know what the reality is. Of course, the other way of looking at the over teams, as I said last night, நான் வந்து அங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். We should have a so எங்க போய் முடிய போகுது, நம்ம போன ஷோல நிறைய பேசுறது பத்தி. பட் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், சிஎஸ்கே டீம்ல தல தோனி தான் நம்பர் 1 ஸ்லாட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன நம்பர் 1 ஸ்லாட் எடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைமே அவர் நம்பர் 1 ஸ்லாட் எடுத்துக்கல. ஏன்னா நம்ம ஃப்ளோ ஸ்லாட்னே வச்சுக்கோயா போறேன், ஏதோ ஸ்லாட். சிஎஸ்கே will be தோனி தான் wicket keeping batsman ஷூரா. நான் சிஎஸ்கே ஓனா தான் நினைச்சேன். நாட் பிகாஸ் தோனி, ஒன்னு தோனி தி பிராண்ட் வேற, தோனி தி கிரிக்கெட்டர் மச்சான். இன்னும் 2 வருஷம் ஈஸியா இருக்கான்டா அவன். அவ்வளவு ஃபிட்டா இருக்கான் அவன், அவ்வளவு ஃபிட்டா இருக்கான். அவன் கீப்பிங் பண்ற மாதிரி யாரும் கீப்பிங் பண்ண மாட்டான் ஐபிஎல் எல்லாம். அவன் அந்த பேட்டிங் கடைசியில 3 ஓவர் வந்து அடிக்கிறான், அது போற அவனுக்கு. அவனோட ரோல் பிளே அவ்வளவுதான். இந்த 2 ஓவர் கொடுங்க, 3 ஓவர் கொடுங்க, 20 ரன், 10 5 பால். ஒரு 3-4 மேட்ச் போன வருஷம் கீழ்ச்சி கொடுத்தான். ஒன்று மாம்பே நடிச்சான், ஆல்மோஸ்ட் ஆல் மேட்ச். அது போறமே எனக்கு, அது போறது இல்ல எனக்கு. சோ தோனி. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers, guys.